நண்பர்களே வணக்கம். என்ன தமிழ் காலையில ரன்னிங்லாம் போற என்ன வேலையான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்ல. ஒரு 6:30 மணி போல எங்க அக்காவை பஸ் ஸ்டாண்ட்ல விடணும். நான் தவறுதலா ஒரு 7:30 தூங்கிட்டேன். அதனால தான் காலையில அறக்க பறக்க ஓடிட்டு எங்க அக்காவை பஸ் ஸ்டாண்ட்லாம் விட்டுட்டு வந்துட்டு சோ காலையில முடிக்க வேண்டிய வேலைக்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போய் பார்த்தா ஹோட்டல் நண்பர் எல்லாருக்குமே மசால் வடிய மானவரே வழங்கியிருந்தாரு. நானுமே போயிட்டு என்ன ஹோட்டல் என்ன கவர்மெண்ட் ஹோட்டல் என்ன கட்சிச்சான்னு கேட்டேன். இல்லன்ட்டா இல்ல ராஜபரம்புல என்ன சென்ட் இடம் லுக் என்ன வந்துச்சான்னு கேட்டா அதுவும் இல்ல வேற எதிரான்னு கேட்டீங்கன்னா அவரு காலை வேலைக்கு இட்லி வாங்க போனாராம். அப்ப இவரோட தோற்றத்தை பார்த்துட்டு அவருக்கு ஒரு 10 மசால் வடிய ஃப்ரீயா கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு கதையை சொன்னாரு. இது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோ நாளைக்கு இதே டைம்ல இந்த வீடியோ வந்துச்சு அப்படின்னா அது உண்மை, வரலன்னா அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அதன் பிறகு அவனையும் ஒரு பொண்ணையும் சேர்த்து வச்ச மாதிரி எடிட் பண்ண சொன்னா முகேஷ் நீ என்ன பார்க்க சொல்றல அந்த வேலைக்கு பேர் என்ன தெரியுமாடான்னு கேட்டேன். அப்புறம் எதிர நண்பர்கள்னா அதன் பிறகு எடிட் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் பாருங்க. அண்ணன் தம்பி கையும் கழுவ மாட்டானுங்க. நீ நிறைய பேர் நினைக்கலாம் அவனுக்கு நல்லவன்னு சொல்லிட்டு இதை பாருங்க பொண்ணுங்க ரெண்டு வீடியோ கால் பேசுறானுங்க. நான் வந்து கையும் கழுவ அவனுக்கு புடிச்சிட்டேன். நான் இதை பத்தி எதுவுமே சொல்ல விரும்பல. நீங்க நம்பரே மக்களே யாரும் பார்க்க வாய்ப்பு இருக்கு. சோ நேரில் பார்த்தா அவன்கிட்ட கேட்டுங்க. முக்கியமா அந்த டாக்டர் பையன் கேட்டுங்க. சோ அதன் பிறகு வீட்டுக்கு வந்து மதிய வேலை உணவுலாம் சாப்பிட்டு உங்களுக்கு எல்லாருமே ஒரு இனிமையான செய்தி நண்பர்களே. அண்ணன் ஒரு புதிய வாடிக்கையாளரை பிடிச்சிட்டேன். அது என்ன மேட்ச் என்ன டீம் சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் சொல்றேன். சோ மிஸ் ஆகாம இருக்கிறது நம்ம சேனல் சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. சோ அதன் பிறகு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஏரியா குட்டி கொஞ்சம் பம்பர் விட்டு விளையாடுறாங்க. நம்ம ஒரு காலத்துல எப்படியாப்பட்ட பிளேயர்ன்றது நம்மளுக்கு தான் தெரியுமே. அதன் பிறகு பாட்சா படத்துல வர கிளைமேக்ஸ் மாதிரி நானும் நிறைய கதையை சொன்னேன். அவன் நம்புற மாதிரி தெரியல. அதனால அண்ணன் களத்துல இறங்கிட்டேன். சோ உலகத்துல இருக்கிற எல்லா கடவுளையும் கும்பிட்டு அண்ணன் விட்டா பாருங்க எனக்குள்ள இப்படி ஒரு திறமையா சொல்லிட்டு எனக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா நானே சும்மா கீழே விட்டுருவோம் நினைச்சேன். அப்புறம் கிஸ்தனிக்ஸ் ப்ரோ விளாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல 10,000 கலைன்ற மாதிரி ஒருத்தன் வருவான். அதே மாதிரி பாருங்க எங்க எல்லாம் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு ராக்கெட் செஞ்சு தரணும்னா சரி எதிர்கால அப்துல் கலாமையா நம்ம வீணடிக்கணும் சொல்லிட்டு சோ செஞ்சு கொடுத்தேன். இதுல ஒரு சம்பவம் நினைச்சு நான் வந்து பார்த்தா ட்ரை பண்ணல ஒரு மோந்திரம் மாட்டிருப்பேன். அது எங்க ஆள் மோந்திரம்னா இவங்க யாருமே நம்பல. நீங்களும் அந்த வீடியோ பாத்துட்டு வாங்க. நண்பர்களே இதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கலாமா வானாமான்ற அளவுக்கு நம்மள மன உடைச்சல் காலாயிட்ட நண்பர்களே. ஏன்னா எங்க வீட்டுல சொன்னா நம்ப மாட்டாங்க. சரி எங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா அவனும் நம்பல. அப்புறம் கடைசியா அந்த குட்டி குஞ்சாச்சு நம்மள நம்பல. அதனால கூடிய சீத்துல ஒரு பட்டாம்பூச்சை பூச்சி இவங்க எல்லாரும் மூச்சு கரிய பூச நண்பர்களே. அதனால கோபத்துடன் இருந்து விடை பெறுவது நானு.